Hi guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா ஹேண்டில் அப்படிங்கற ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பத்தின டீடைல்ஸ் ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணிருக்கோம். இத பத்தின பேசிக் அப்டேட் டீடைல்ஸா இருக்கட்டும், அடுத்து இத எப்படி நம்ம சூஸ் பண்றது and மொபைல்ல இத நம்ம எப்படி செட் பண்றது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். ஏதாவது பார்க்கலன்னு சொன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ கூட பார்க்கலாம். சோ இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க கூடியது ஏற்கனவே YouTube தரப்புல அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதாவது நெக்ஸ்ட் 1 வீக் குள்ள பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹேண்டில் அப்டேட் ஆகிரும். எல்லா சேனல்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா அவைலபிள் ஆயிரும். லைக் அது அப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது லைக் சேனல் பேஜ்ல நம்ம செக் பண்ணும்போது சேனல் பேஜ்ல அந்த ஹேண்டில் ஷோ பண்றதா இருக்கட்டும். அது போக பாத்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் நம்மளுடைய நேம் ஷோ பண்றது. இந்த கமெண்ட் செக்ஷன் தான் கொஞ்சம் இடையூறா இருக்கிற மாதிரி இருக்கு. முன்ன பார்த்ததுக்கு இப்ப பார்க்கும்போது அதுல சேனல் நேமே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒப்பீனியன் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க. சோ அது போக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஷார்ட்ஸ்ல போகும்போதா இருக்கட்டும் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஹேண்டில் ப்ராப்பரா அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இனிமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக முக்கியமான ஒரு விஷயம், ஹேண்டில் இல்லாதவங்க அதாவது சேனலே வச்சிருக்கல ஜஸ்ட் அக்கௌண்ட் கமெண்ட் பண்றதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கூட ஹேண்டில் கிரியேட் பண்ண சொல்லி மெயில்லாம் வந்திருக்கலாம். அவங்க கிரியேட் பண்ணாம ஃப்ரீயா விட்டுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் அவங்களுக்கு செலக்ட் ஆகி இருந்திருக்கலாம். லைக் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் 1 2 3ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் போட்டு அவங்களுடைய நேம் அந்த சேனல் ரிலேட்டடான நேம் கொடுத்து டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் சூஸ் ஆயிருக்கு. ஸோ அதுலயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என் சேனலுக்கு ஹேக் ஆயிருச்சா, என் சேனலுக்கு ஹேண்டில்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லை. யூடியூப் தரப்புலையும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா எல்லா அக்கௌண்ட்டுமே அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணதான் யூடியூப்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, கூகுள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா அந்த யூசர் நேம் ஷோ பண்ணணும் இல்லையா. ஸோ அதில் டிஃபால்ட்டாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்றது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. நான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அது கிடையாதுங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல இப்போ வரைக்கும் நம்ம அட்டு போட்டு கமெண்ட் பண்ணலாம். ஒருத்தங்களை டேக் பண்ண முடியல. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்பாம் லிஸ்ட்ல போயிடும் அப்படிங்கிறக்காக என்னன்னு தெரியல. கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஒரு விஷயம் கொண்டு வரல. கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நேம்ல தான் அப்டேட் ஆயிருக்கு. அதாவது ஒவ்வொருத்தங்களும் கமெண்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களுடைய சேனல் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. அட்டு போட்டு ஒரு யூசர் நேம் கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு யூடியூப்ல மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனே எல்லாரும் செக் பண்ணுவாங்க. நானும் அது மாதிரி தான் செக் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அட்டு போட்டு ஒவ்வொரு யூசருக்கும் அப்படி நேம் தெளிவாகவும் இல்லாம அண்ட் ஸ்பேஸ்லாம் விட்டு ஹேண்டில் கிரியேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு நேம் கொடுத்த மாதிரி நம்மளால குயிக்கா ரீட் பண்ண முடியல. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அட்டா கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடியது ஒரு இடையூறா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அவைலபிள் ஆயிருச்சு. நியூ சேனல் கிரியேட் பண்ணாலும் வந்துடும். ஸோ 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபீச்சரை பர்டிகுலரா இந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல யூடியூப் டீம் தடுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தேங்க. சேனல் நேம்ல கூட இருந்துட்டு போகுது. பட் அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒவ்வொரு யூசர்னுடைய நேம்லயும் அட்டா போட்டு பாக்குறது, அவங்களுடைய நேம் என்னன்னே தெரியாத மாதிரி அந்த அட்டு போட்டு அதை கொலாப்ஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜரா இருக்கு. அதங்க மேக் பண்ண இந்த ஒரு பர்டிகுலர் அப்டேட் பத்தின டீடைல்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். கண்டிப்பா கிளியரா புரிஞ்சுக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஹெல்மெட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ். ஒரு வீடியோ பார்த்துக்கும் நன்றி. பை சி யூ. ஸ்டால் நல்ல வீடியோ சந்திப்போம்.